வீட்டோட கனெக்ஷனை வந்து சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன்னா 2 வயர் தான் போகும், ஒரு ஸ்டே கம்பி போகும். இதுவே 3 ஃபேஸ் கனெக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 3 ஃபேஸுக்கும் ஒரு வயர் போகணும். அதோட நியூட்ரல் ஒரு வயர் சேர்ந்து 4 வயர் இங்கேருந்து போய் போஸ்ட்டில் போய் கட்டுவாங்க. மேலே ஸ்டே கம்பி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி 5 வயர் போயிடுச்சு அப்படின்னா அது 3 ஃபேஸ் கனெக்ஷன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 5 கிலோவாட் லோடுக்கு மாற்றி அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க வயரிங்கை 3 ஃபேஸ் வயரிங்காக மாற்றி இபி போஸ்ட்டில் இழுத்து கட்டிடணும். அப்போ தான் ஏஇ சார் வந்து நம்ம வீட்டில் பார்த்துட்டு 3 ஃபேஸ்க்குரிய வயரிங் பண்ணியிருக்காங்களா, 3 ஃபேஸ் மீட்டரை வைக்க முடியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட்டு 3 ஃபேஸ் வயரிங் பண்ணியிருக்காங்க, இப்போ 3 ஃபேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு 3 ஃபேஸ் இபி மீட்ரு மாற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்படி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண பிறகு சில நேரங்களில் அவங்க ஏற்கனவே வச்சுட்டு போன அந்த 3 ஃபேஸ் மீட்டரில் டிஜிட்டல் மீட்டராக இருக்குது, சாஃப்ட்வேர் மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி சோலார் மீட்டராக வச்சுருவாங்க. இல்லை அந்த மீட்டரில் வந்து நம்ம சோலார் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா அப்புறமா வேறு ஒரு சோலார் மீட்டர், அதாவது சோலார் மீட்டர்னால் ஒன்றும் இல்லை, இம்போர்ட்டு, அதாவது இபிலேருந்து நம்ம எவ்வளோ வாங்குறதையும் ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டு, நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி எவ்வளோ இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் காட்டும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடியது தான் இந்த சோலார் நெட் மீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மீட்டரை கொண்டு வந்து மாட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம வீட்டில் சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல் போடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்வெர்ட்டர் பேனல் இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் இன்வெர்ட்டரை செலக்ட் பண்ணுறது? இப்போ கிராமப்புறங்கள்லேயும் செமி அர்பன்னு சொல்லுவாங்க, ஓரளவு ஊரக பகுதிகள்லேயும் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு மின்சார தடை ஏற்படலாம், அல்லது வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வரலாம். மின்சார தடை ஏற்படும் போது ரொம்ப அதிகமாக மின்சார தடை இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஆன்கிரிட் சிஸ்டம் போட முடியாது, பகல் நேரங்களில் குறிப்பாக போட முடியாது, உங்களுக்கு வேஸ்ட்டு. இப்போ வந்து நிறைய பேர் சோலார் போட்டுட்டாங்க, அதனால் பகல் உற்பத்தியில் எந்த டிமாண்டும் இல்லை அப்படிங்கும்போது பகல் நேரங்களில் மின்தடை ஏற்படுவது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் பகல் நேரங்களில் ஆன்கிரிட் சிஸ்டம் போடுறதுல பிரச்சனை இல்லை. லோ வோல்டேஜ் வருது அப்படின்னா 170 வோல்ட்டு வந்துருச்சுன்னா ஆன்கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 120 வோல்ட் வந்தாலும் வேலை செய்யக்கூடிய மாதிரி வைடு வோல்டேஜ் ரேஞ்ச் இன்வெர்ட்டர்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணால் தான் நிச்சயமாக நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாருமே 10 வருஷம் ஆன்சைட் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க.